ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம். இளங்கோவன், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு பொங்கல் தொகுப்பு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மகன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவானது நாளை தொடங்க இருக்கிறது. இதற்காக ஈரோடு மாநகராட்சியில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த வாரம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மட்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆங்காங்கு பணம் கொண்டு வரப்பட்ட ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் கரங்கல்பாளையம், அழகரசன் நகர், திருநாள் காலனி, வைராபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நாகவிட கடையில் பொங்கல் தொகுப்பானது வழங்கப்படவில்லை. பொங்கல் தொகுப்பு வழங்க தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்.